ஹாய். இன்றைக்கி பூண்டு குழம்பு எப்படி பண்ணுறது, என்னோடய ஸ்டைலில் பூண்டு குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லியிருக்கேன். சின்ன வெங்காயம் போட்டால் ஆக்சுவலி ரொம்ப நல்லாயிருக்கும் பூண்டு குழம்புக்கு. ஆனால் என்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லாததுனால நான் பெரிய வெங்காயம் தான் போட்டு பண்ணுறேன். பெரிய வெங்காயம் வந்து துண்டு துண்டாக கட் பண்ணின்னு இருக்கேன். ஒரு 2 மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்துன்னு இருக்கேன். அதை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிக்கணும். வெங்காயம் கட் பண்ணுறதெல்லாம் ஒரு கலை தெரியுமா. நல்லா பொடி பொடியாக அதை நல்லா கட் பண்ணின்னு இருக்கேன் வெங்காயத்தை. பூண்டு வந்து ஆல்ரெடி உரித்து வச்சுட்டுருக்கேன். என்கிட்ட மலைப்பூண்டு இருந்தது. அது ஆக்சுவலி வந்து உரிக்கிறது ரொம்ப ஈஸி இல்லை மலைப்பூண்டு. அந்த ஒரே ரீசனுக்காக தான் அந்த பெரிய பெரிய பூண்டு வாங்குறது. இல்லைனா அது ஆக்சுவலி வந்து டேஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா அந்த குட்டி குட்டி பூண்டு வருது பார்த்தீங்களா, அதுதான் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் அதை உரிக்கிறதுக்கு பயங்கர சோம்பேறித்தனம். இதுனா சட்டுன்னு உரிச்சிட்டு சட்டுன்னு பண்ணிடலாம்ல, அந்த ரீசனுக்காகவே இந்த பூண்டு வாங்க ஆரம்பிச்சாச்சு. ஸோ வெங்காயம் வந்து நான் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுட்டுருக்கேன். 2 மீடியம் சைஸ் வெங்காயம். அதுக்கப்புறம் வந்து ஒரே ஒரு தக்காளி, நல்லா பெரிய தக்காளி, பழுத்த தக்காளியாக எடுத்துட்டுருக்கேன். ஒரு பெரிய தக்காளி எடுத்து அதோட கண்ணை ஃபஸ்ட்டு பிடுங்கி எடுத்து தூக்கி போட்டுடலாம். சரியா, கண்ணை எடுத்துட்டு அந்த தக்காளியை கட் பண்ணிக்கிறோம். தக்காளியும் நல்லா நான் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுட்டுருக்கேன். ஸோ ஒன்றும் இந்த குழம்புக்கு ஒன்றும் பெருசாக எதுவும் பெருசாக போட போகிறதில்ல. வெங்காயம், தக்காளி, பூண்டு, கருவேப்பிலை, அவ்வளோதான் மேஜர். அதுக்கப்புறம் சாம்பார் பொடி இருந்தால் போதும், முடிஞ்சு போச்சு, குழம்பு ரெடி. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். ஆனால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு தொட்டுக்கெல்லாம் கூட எதுவுமே வேண்டாம். வெறும் ஒரு அப்பளம், சுட்ட அப்பளம் இருந்தால் போதும். இல்லைனா வந்து அப்பளம் பொரிச்சுண்டு சாப்பிட்டா கூட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குழம்பு. நல்லெண்ணெயில் தான் பண்ணணும் இது, நார்மல் இதில் பண்ணுறத விட. ஸோ இப்போ நான் வெங்காயம் தக்காளி கட் பண்ணி வச்சுட்டுருக்கேன்ல, அதே மாதிரி இன்னொரு வெங்காயமும் ஒரு தக்காளியும் எடுத்து என்ன பண்ண போகிறேன்னா அப்படியே பச்சையாக மிக்சியில் போட்டு அரைச்சிக்கிறேன். ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, அப்புறம் ஒரு 3-4 பூண்டு. இது அப்படியே வந்து இது வந்து வதக்கியும் அரைக்கலாம். ஆனால் நான் வதக்கி அரைக்கல. இதை எப்படியும் கொதிக்க வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வதக்கி அரைக்காமல் பச்சையாக வெங்காயம், தக்காளி, பூண்டு இதை மட்டும் மிக்சியில் ஜாரில் போட்டு இது அப்படியே பச்சையாக அரைச்சிக்க போகிறேன். அவ்வளோதான். இதை பச்சையாக ஏதோ அரைச்சின்னு வந்துட்டேன். அவ்வளோதான், அரைச்சின்னு வந்து வச்சுருக்கேன் மிக்சியில். அவ்வளோதான், இப்போ எல்லாமே இப்போ ரெடி ஆகிடுது. இப்போ நம்மக்கிட்ட இப்போ அடுத்தது வந்து தாளிக்க வேண்டியது. அதை தாளித்து குழம்பு கொதிச்சதுன்னா முடிஞ்சது. அவ்வளோதான். இதோ பூண்டு உரித்து வச்சுட்டுருக்கேன். அந்த வெங்காயம் தக்காளி கட் பண்ணி ரெடியாக வச்சுட்டுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து அரைச்ச விழுதும் வந்து ரெடியாக இருக்குது. அவ்வளோதான், இப்போது ஆல்மோஸ்ட் எல்லாமே ரெடி. அவ்வளோதான், மொத்தமாக கொட்டி கொதிக்க வைக்க வேண்டியது தான் வேலை. வேறு ஒன்றும் அடுத்த ஒரு வேலையும் கிடையாது. திருமாறத்துக்கு எடுத்து வச்சுட்டுருக்கேன். கடுகு, வெந்தயம், காஞ்ச மிளகாய். ஸோ வாண்டியில் நல்லெண்ணெயில் பண்ணால் தான் இந்த குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நல்லெண்ணெய் விட்டு பாருங்கள் எவ்வளோ நுரை இந்த நல்லெண்ணெய். இதே நல்லெண்ணெய். சரியா, கடுகு, வெந்தயம், காஞ்ச மிளகாய் தாளிச்சுட்டுருக்கேன். ஸோ இது நல்லா எண்ணெயில் பொரிஞ்ச உடனே பூண்டு ஃபஸ்ட்டு போட்டுற போகிறேன். பூண்டு நல்லா வதக்கின்ட்டு அதுக்கப்புறம் தான் ஒன்று ஒன்றா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சாமான் எல்லாத்தையும் போட போகிறோம். இப்போ பூண்டு எடுத்து போட்டுருக்கேன். பூண்டு எடுத்து எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கணும். அவ்வளோதான். பூண்டு கொஞ்சம் நல்லா அந்த எண்ணெயில் ஃபுல்லாக கூட்டாகி ஒரு லைட் ப்ரௌனிஷ் கலர் வந்தால் போதும். அதுக்கப்புறம் வந்து நம்ம காஞ்ச மிளகாவும் கருவேப்பிலையும் வச்சுருக்கோம்ல, ஸோ அதையும் ஆட் பண்ணிக்க போகிறேன். அந்த பூண்டு நல்லா வதங்கிடுது. அதோடு சேர்த்து காஞ்ச மிளகாவும் கருவேப்பிலையும் போட்டு வெங்காயமும் போட்டு நல்லா வதக்கிண்டாச்சு. அவ்வளோதான். இப்போது இது கொஞ்சம் வேகிறதுக்கு நல்லா நம்ம டைம் கொடுக்கணும். இது எண்ணெயிலே நல்லா வதங்கணும். இதுக்கு தண்ணி நான் கொட்டலை ஃபஸ்ட்டு இப்போது. ஸோ எண்ணெயிலே நல்லா வதங்கணும். இது ஓரளவு நல்லா வதங்கினதுக்கப்புறம் தான் வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப். ஏன்னா இது எவ்வளோக்கு எவ்வளோ வதங்குறதோ அவ்வளோக்கு எவ்வளோ குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சப்பொடி சேர்த்துட்டுருக்கேன். மஞ்சப்பொடி கொஞ்சமாக சேர்த்து இதை வதக்கின்ட்டு இது கொஞ்சம் நம்ம டைம் கண்டிப்பாக கொடுக்குறோம். அப்போ தான் நல்லாயிருக்கும். இல்லைனா டக்குன்னு எல்லாத்தையும் போட்டு இது பண்ணிட்டோன்னா ஒரு மாதிரி நறுக்குன்னு வாயில் வந்துடும் வெங்காயம். அது மாதிரி வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் நல்லா வதக்குறோம். ஸோ அதுக்கப்புறம் தக்காளி போட்டிருக்கேன். தக்காளியும் போட்டு நல்லா வதக்கணும். தக்காளி நல்லா மேஷ் ஆகி அப்படியே நல்லா ஒரு இதுவாக தொக்கு மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி வந்துடணும். அதுக்கப்புறம் தான் நம்ம மிளகா அப்படிலாம் ஆட் பண்ணணும். ஸோ இது வெங்காயம், தக்காளி, பூண்டு தாளித்தது எல்லாமே இதுவாகிடுது. ஸோ வெந்தெடுத்து இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, என்கிட்ட வந்து
சாம்பார் பொடி இருக்குது, நான் ஆற்றுலேயே அரைச்ச சாம்பார் பொடி இருக்குது. அது ஒரு 3 ஸ்பூன் கிட்ட ஆட் பண்ணுறேன். ஏன்னா இந்த குழம்புக்கு வந்து இந்த திக்னஸ் கொடுக்குறதே நம்ம ஆட் பண்ணுற சாம்பார் பொடி தான். ஸோ சாம்பார் பொடி ஒரு 3 ஸ்பூன் கிட்ட ஆட் பண்ணிட்டுருக்கேன். அதுக்கப்புறம் வெறும் மிளகா அப்படியும் அரைச்சி வச்சுட்டுருக்கேன்னா அந்த வெறும் மிளகா அப்படி ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுருக்கேன். அவ்வளோதான். ஸோ ஒரு 3 ஸ்பூன் மிளகா அப்படி சாம்பார் பொடி ஒரு ஒரு 2 குட்டி டீஸ்பூனால் வந்து வெறும் மிளகா அப்படி இந்த போட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்தாச்சு. இது எல்லாமே எண்ணெயில் ஒரே ஒரு எல்லாமே வறுத்தரிச்ச பொடி தான். அதனால் சும்மா ஒரே ஒரு செகண்ட் அந்த எண்ணெயில் வதக்கிண்டா போதும். இது வதக்கிண்டதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன்னா, நான் புளி குத்தலை. ஏன்னா இன்னும் கொஞ்சம் அந்த வெங்காயம் தக்காளிலாம் வேகட்டுமேன்னு சொல்லிட்டு கொஞ்சமாக ஜலம் விட்டு அந்த வெங்காயம் தக்காளி கொஞ்சம் ஒரு கொதி வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். ஏன்னா வெறும் மிளகா அப்படி போட்டு அப்படியே வதக்கிட்டே இருந்தோன்னா மிளகா அப்படி கலர் மாறிடும் கண்ணங்கிரேல்னு. அந்த மாதிரி ஆகாமல் இருக்கணுங்கிறதுக்காக கொஞ்சமாக ஜலம் கொட்டி அது ஒரு கொதிக்க வச்சுட்டுருக்கேன். அவ்வளோதான். ஸோ இது கொதிக்கிற டைம்லேயே வந்து புளி கரைச்சி வச்சுக்கணும். புளி கரைச்சி வச்சுட்டு இது நல்லா கொதிச்சுட்டு பாருங்கள். இப்போ வந்து இந்த டைமில் புளி கரைச்சி வச்சுட்டுருக்கேன். புளி கரைச்சி வச்சுட்டு அதிலே கொட்டின்ட்டேன். அவ்வளோதான். ஸோ இப்போ எல்லா வேலையுமே முடிஞ்சிடுது, எல்லாமே பண்ணிட்டோம். புளியும் கொட்டியாச்சு. அவ்வளோதான். வேணும் சம்டைம்ஸ் வந்து ஒரு சிலருக்கு வந்து தேங்காய் பிடிக்குமா, அதனால் அப்போ வேணும்னா தேங்காய் சேர்த்துக்கிறவாளா இருந்தால் லாஸ்ட் ஸ்டேஜில் தேங்காய் போட்டுக்கலாம்னா நான் தேங்காய் போடல. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல பச்சையாக வெங்காயம் தக்காளி பூண்டு அதையும் போட்டுட்டேன். அப்புறம் வந்து உப்பு போட்டுடுறேன். அவ்வளோதான். உப்பு போட்டுட்டு அவ்வளோதான், ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாம். அதுக்கப்புறம் வந்து இந்த வெத்த குழம்புக்கெலாம் வந்து வெல்லம் போட்டால் தான் டேஸ்ட்டு. அது ஒரு பயங்கரமாக டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் வெல்லம். சும்மா ஒரே ஒரு ஸ்பூன் வெல்லம் வந்து நான் ஆட் பண்ண போகிறேன் இந்த குழம்புக்கு. அவ்வளோதான். சும்மா கொஞ்சோண்டு டேஸ்ட்டுக்கு. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. எல்லாமே இப்போ நான் ஆட் பண்ணியாச்சு. இதுக்கு எல்லாமே ஆல்மோஸ்ட் ரெடி. இது நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வர்றதுக்கு நம்ம டைம் கொடுக்கணும். அவ்வளோதான். இது நடுவில் வந்து எடுத்து கலரிண்டே அடி பிடிச்சிடக்கூடாது. ஏன்னா நம்ம எல்லாமே போட்டிருக்கோம்ல, அதனால் நடுவில் எடுத்து கலரிண்டே இருக்கணும். அவ்வளோதான். இப்போ ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுது. எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்து ரெடி